வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்த நான் பூர்ணி. இன்றைக்கி ராத்திரிக்கு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சரி ரவா தோசையாக வாத்துடலான்னு. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் மத்திருந்தான் சாப்பிடணும். கொஞ்சம் மாவு பாக்கி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு குழந்தைகளுக்கும் பண்ணி கொடுக்கலான்னு. அவளுக்கு நான் வேறு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு என்னென்ன எடுத்துட்டுருக்கேன்னு காமிக்கிறேன். ஒரு கப்பு ரவை எடுத்துட்டுருக்கேன். இது 1 கப்பு ரவை, அதில் பாதி அரை கப்பு கோதுமை மாவு, ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு. அதாவது 1 கப்பு ரவை, அதில் பாதி கோதுமை மாவு அரை கப்பு, அதுலேயும் பாதி 1/4 கப்பு அரிசி மாவு. இதில் மெஷர்மெண்ட் கொஞ்சம் தப்பி போயிட்டுனா ஒன்றும் ஆகாது. கேக் ரெசிபிலாம் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக வேணுங்கிறது இல்லை. முதல்ல ஒன்று பார்த்துட்டு அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். ஆனால் இது மாதிரி போட்டுட்டாக்கா ஆல்மோஸ்ட் கரெக்டாகவே வந்துடும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம். நான் எங்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை, அந்த பொடி பெருங்காயம் தான் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் இது போட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிளகு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன். இதையும் நான் யூஸ்வலாக போடுறது உண்டு. அப்புறம் ராக் சால்ட்டு, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இதை நான் என்னோடய தயிர் கொஞ்சம் எடுத்து உள்ளேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து விடணும். அப்போ இந்த தயிர் பாத்திரத்தை வேறு பாத்திரத்தை விடலாம். இதை தேய்ச்சுடலான்னு தேய்க்கிறதுக்கு முன்னாடி இதுலேயே இந்த மாவை கலந்துடலான்னு சொல்லி இப்போ நான் கலந்து வாத்து காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா புகஞ்செடுத்து இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாலே அதில் ஒரு பாதி பச்சை மிளகாயும் நான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக போடல, அது கொஞ்சம் காரமாக இருக்குது. அதனால பாதி ஒரு 3 கஷ்டம் நான் போட்டேன். துண்டாக கட் பண்ணி இதெல்லாம் இந்த எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு மாவில் சேர்த்துக்கலாம். இங்கே தோசை தவாவை வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நல்லெண்ணெயை பெரட்டிட்டு இந்த வெள்ளரிக்காயால் அதை நல்லா சுற்றி வர ஒரு தடவை ஈரம் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே மாவை எல்லாத்தையுமே போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கே தெரியாது நல்லா நீர்க்க இருக்கணும்னு. இதை ஆப்பையால் விட வேண்டாம், ஒரு கப்பால் எடுத்து விட்டுடலாம். இப்போ ஒரு தோசை நம்மளது ரெடி ஆகிடுத்து. அடுத்த தோசை நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியாது, நல்லா நம்ம அப்பப்போ இலக்கிக்கணும். ஏன்னா அது அடியில் எல்லாம் போயிடும், மேலே தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டம்ளர் நல்ல நீர்க்க இருக்கணும். இருந்துட்டு அது இப்படி நம்ம விட்டுட்டே வந்தால் போதும். உங்களுக்கு கொஞ்சம் இந்த கேப்பெல்லாம் நீங்கள் விட்டு ஃபில்லப் பண்ணிக்கலாம். இது சிலப்போ கரெக்டாக வராத ரவுண்டு அப்படி வரலன்னா ஒன்றும் பரவாயில்ல. இப்போ சுற்றி வர எண்ணெயை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டும். இப்போ நான் கேஸை சிம்மில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இதை எண்ணெய் இப்போ இந்த தோசை ஒரு பக்கம் வெந்தெடுத்து நம்ம கொஞ்சம் நிதானமாக இதை எடுத்து அடுத்த பக்கத்துக்கு போட்டுடலாம். போட்டு இதுவும் வேகட்டும். எண்ணெயை விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி எல்லா தோசையும் வாக்க வேண்டியது தான். நல்லா அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் திக்காக நாப்பில் இருந்ததுன்னா, ஏன்னா ரவை ஊறிக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜலத்தை விட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஆக்கிண்டுட்டு அப்புறம் இது மாதிரி போட்டு எல்லாம் சரியாக வரும். சிலப்போ இந்த ஷேப் கொஞ்சம் தாறுமாறாக வரும். அது பரவாயில்ல நம்மளுக்கு. நீங்கள் வேணும்னா அதில் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஆட் பண்ணலைன்னா அது தடங்கிறதுனால நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும்னு. நீங்கள் வேணும்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் போடுற மாதிரி முந்திரி பருப்பு, வெங்காயம், கேரட்டு எது வேணுனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து போட்டுடலாம். இன்னும் 2 தோசை கூட வாத்துட்டு எல்லாம் முடிஞ்சப்பறம் நான் காமிக்கிறேன். இதுக்கு ஒரு காரசாரமாக சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். அதையே தொட்டுண்டு சாப்பிட்டாக்கா இன்றைக்கி டின்னர் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. இதை நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ மெல்லிசாக வந்திருக்கு, ஹோட்டல் தோசை மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம போட்டு எடுத்துடலாம். இன்னும் ஒரு தோசை வாத்தாச்சுன்னா ஆச்சு. இப்போ நம்மளோட மொறுன்னு இந்த ரவா தோசை ரெடி ஆகிட்டு இதுக்கு பச்சை மிளகாய் சட்னி அரைச்சிருக்கேன்னா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சது. இதுதான் இன்றைக்கி டின்னர். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக் த வீடியோ அண்ட் தென் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Share also with your friends if they are interested in this. Thank you very much. Good night.